ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு யுவாஸ் டைரிஸ். என்னோட ஏலகிரி ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 வீடியோ பார்த்தவங்களுக்காக பார்ட் 2 வீடியோ இதோ. நேச்சர் பார்க் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு லன்ச்லாம் முடிச்சுட்டு ஹோட்டல் போயிட்டோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேயே ப்ளே ஏரியா இருந்துச்சு, பாப்பா அங்கே நல்லா விளையாண்டா. ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு, அங்கேயும் நல்லா விளையாண்டுட்டு டீ பிரேக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் தான் ஸ்கைரா என்டர்டெயின்மெண்ட் பார்க். அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடவோ ஃபேமிலியோடவோ போனோம் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் 2 hours வரைக்குமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அனிமல்ஸ் இருந்துச்சு, அங்கே பெட்ஸ் இருந்துச்சு, பேர்ட்ஸ் இருந்துச்சு, எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஆஸ் வெல் அஸ் கேம்ஸுமே வந்துட்டு நிறைய இருந்துச்சு. குட்டி குட்டியாக குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் ஈவினிங் டைம் போனதுனால லைட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹார்ட் மாதிரியும் பீகாக் மாதிரியும். ஸோ நிறைய இருந்துச்சு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நாங்கள் டே டூ வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வெக்கேட் பண்ணுறதுக்கே ஹோட்டலில் 12 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்துட்டு ஸ்பாட்டுக்கு போனோம். எங்கே அப்படின்னாக்கா ஏஆர் தங்கக்கோட்டை தான் நாங்கள் போன இடம். நாங்கள் நல்ல வெயிலில் போயிட்டோம். நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு மார்னிங்கோ இல்லைனா ஒரு ஈவினிங் கிட்டேயோ வந்துட்டு பிளான் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு. போன உடனேயே எங்களால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை. கொஞ்சம் கால்வலி எடுத்ததுனால அங்கேயே பஸ் ஒன்று இருந்துச்சு, ட்ரெயினும் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்கு தனியாக சார்ஜஸ் வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கும் பே பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு மட்டும்தான் இட்டுட்டு போய் விடுவாங்க. ஒரு சைட் சீயிங் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா நடந்து போய் தான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே அக்ரஹாரம் மாதிரி, கோவில் மாதிரி, பேலசஸ் மாதிரி ஸ்ட்ரீட் நேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேயுமே வந்துட்டு ஒரு ப்ளே ஏரியா இருந்துச்சு. பாப்பா அங்கேயுமே வந்துட்டு கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்க சொன்னால் அங்கேயுமே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து அங்கேருந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2.5 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ஷாப்பிங் போயிட்டோம். ஸோ ஃப்ரூட்ஸ், சாக்லேட்ஸ், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் டைம்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு ஈவினிங் போல் கிளம்பிட்டோம். என்னோடய ஏலகிரி ட்ரிப் 2 days இப்படி தான் வந்துட்டு கிட்ஸோடு போச்சு. ரொம்ப சுற்றி பார்க்க முடியல, ஆனால் ஓரளவுக்கு கிட்ஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு 3 spots கிட்ட தான், 3 or 4 spots கிட்ட தான் என்னால் சுற்றி பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.